பேச்சை வச்சு கொள்கையை பேசலாம், பேச்சை வச்சு விமர்சனம் பண்ணலாம். நீ பேச்சை வச்சு வியாபாரம் பண்ற. பேச்சை வச்சு வியாபாரம் பண்ணும்போது இவன் தப்பானவன் என்ற அடையாளம் காட்ட வேண்டியது இந்த சமூகத்தை நேசிப்பனாக என் கடமை. அதனால தான் வாயை வாடகைக்கு விடும் நாஞ்சில் சம்பத்து சொன்னேன். திமுக மதிமுக போய், மதிமுக அதிமுக போய், அதிமுக சசிகலா பின்னாடி போய், சசிகலா பின்னாடி டிடிவி தினகரன் போய், டிடிவி தினகரன் திமுகவை 5 வருஷம் ஆதரிச்சு திமுக கூப்புற இடத்துக்கெல்லாம் கூவி கூவி பேசி வயிற்று பிழைப்புக்காக பேசிய நீ வாயை வாடகைக்கு விடுறியா இல்லையா? வாயை வாடகைன்னு கேட்டா தாயை வாடகைக்கு விடுறவங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்னு இருக்கேன். சரி, அப்ப இது வரைக்கும் உங்க வீட்டில் இப்படிதான் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா என்னதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? நான் அண்ணன் நாஞ்சில் சம்பத்துங்கிறேன். நீங்க எனக்கு அண்ணன் அப்படின்னா உங்க அம்மா எனக்கு அம்மா தான், உங்க தாய் எனக்கு தாய் தான். தாயை வாடகைக்கு விடுறேன்னா அப்ப என்ன அர்த்தம்? நீங்களும் அந்த வேலையை பாக்குறீங்கன்னு அர்த்தமா? சாட்டை துறைமுன் வீட்டுக்குள் சீமான் நுழையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். சரி, அப்ப கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் வீட்டுக்கெல்லாம் கட்சி தலைவர் வருவாங்க அப்படின்னா நீங்க 5 கட்சி மாறிக்கீங்களா? 5 கட்சி தலைவர் உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களா? 5 கட்சி தலைவர் உங்க வீட்டில் நுழைஞ்சிருக்காங்களா? நீங்க ஏற்கனவே தலைவராக ஏற்றுக்கொண்ட பேன எல்லாருமே உங்க வீட்டில் புழங்கிருக்காங்களா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்?